முதல்ல வணக்கம், நன்றி. உரிமையின் ஃபஸ்ட் படம், அதுக்கப்புறம் 9 இயர்ஸ் கழிச்சு தேட்ரிகளுக்கு இந்த படம் வருது. நடுவில் வந்து ஓடிடிக்கு ஒரு பிக்சர் பண்ணோம், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. இதே ஸ்டேஜில் வேறு ஒர்க்கில் நான் இருந்திருக்கேன், அப்போவும் என்னை என்கரேஜ் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், அதனால் தனித்தனியாக எல்லாத்துக்கும் சொல்லாமல் சேர்ந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஈவினிங், மிஷ்கின் சார் வந்திருக்காரு அண்டு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம் இண்டஸ்ட்ரி. அருண் விஸ்வா, அப்புறம் தமிழ் டைரக்டர், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. என்டையர் டீம் வந்தவங்க எல்லாத்துக்குமே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, இதுக்கப்புறம் எல்லாருமே பேசுவாங்க. கண்டென்ட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அடுத்தடுத்த இதில் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்க பத்திரிகை ஊடகம் மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணாத ஒரு படத்துக்கு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன், எனக்கு அது எப்படி தெரில. குணா, டைரக்டர் சக்தி, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு. அதுலேயும் குணா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா, நான் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து குணா ஆரம்பித்த ஃபஸ்ட்டு அவரோட ப்ராடக்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் அது நடக்கலை. பட் அந்த மீட்டிங் வந்து நான் அருண்ராஜா ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் குணா ஃபஸ்ட்டு அதுக்கு. எஸ் சக்திவேல், எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லேயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து எனக்கு ட்விட்டரில் அப்போவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இப்போது லப்பர் பந்தாக இருக்கட்டும், அப்போவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டரில் இப்போ நான் பெருசாக அதை ஃபாலோ பண்ணாதப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது, என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை, என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரு எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர், அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன். மிஷ்கின் சார் சொன்னார், இந்த படத்தில் நேர்மையும் உண்மையும் இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துட்டேன் படம், போன வாரம் தான் பார்த்தேன், கூப்பிட்டாங்க. அவர் சொன்னால் ரெண்டுமே தாண்டி சோலும் இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு நானே நல்ல ரீசன். 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ இதே பத்திரிகை, இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், சக்திவேல், குணா, அப்புறம் எல்லா டீமும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை, நான் முன்னாடி இங்கே நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இதில் ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும். நான் அதுதான் குணா கிட்ட சொல்லுவேன். குணா, நல்ல படம் ஓகே, பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்க. என்டர்டெயின் படம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப எங்கேஜாக, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமாக இருந்தது. அதே மாதிரி சக்திவேல் ப்ரோ சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நான் குணா கிட்ட கேட்டேன், அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன். ஸோ மேம் வாழ்த்துக்கள். இது எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவைப்படாது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த படம் அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம், பாண்டியராஜ் கேமராமேன் அவராக இருக்கட்டும், ஷான் லோகேஷோடைய மிகப்பெரிய ஃபேன், முக்கியமாக அவருடைய ட்ரைலர் கட்டுக்கு. இப்போ இந்த ட்ரைலர் கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷான் லோகேஷ், எல்லா டீமுக்கும், டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, தெருக்கூத்து கலைஞர்கள் இங்கே வந்து விழா சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வேறு அடி வாங்கினார், நான் பக்கத்தில் அங்கே உட்காந்துருந்தேன், எனக்கே அவ்வளோ வலிச்சுது, என் மேலே பட்டுருமோன்னு பயத்திலே இருந்தேன். பட் நீங்கள் எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஸ்டேஜில் இருக்கிற சக்திவேல் அண்ணன், தோழர் கொற்றவை, நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. மியூசிக் டைரக்டர் அஜீஷ் ப்ரோ, என்னுடைய தங்கை சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவர்கள், தமிழ் இயக்குனர் லப்பர் பந்தோடைய இயக்குனர் அருண் விஸ்வா சார், ப்ரொடியூசர் சார். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் அப்கமிங் மூவி. விக்ரம் சார் வச்சு படம் பண்ணுறாரு, இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் அப்பானி சரத் ப்ரோ, டிஓபி பாண்டிகுமார் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி சார், அஜய், என்னுடைய தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அது உண்மை. என்னுடைய சகோதரர் சபரீஷ் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், எங்கள் அம்மா ஸ்ரீரேகா, எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய இயக்குனர் சக்திவேல், எஸ்பி சக்திவேல் அவர்கள். செல்ஃபி வந்து கலைப்பள்ளி தானு சாரால் பண்ணோம். தானு சார் இல்லைன்னா இந்த மேடை கிடையாது, நான் அது எப்பயுமே சொல்கிறது தான்.
அந்த சின்ன படத்தை எங்களை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய தம்பியை ஒரு ஒரு திரைத்துறை ஒரு சின்ன நடிகராக எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது தாஸ் ராமசாமி டோரா இயக்குனர் அவர்கள் வந்து, தம்பி நீ நிறைய கதை கேட்குற, சும்மா இந்த கதையை கேளு அப்படின்னாரு. அப்போ தான் சக்திவேல் சார் வந்து எனக்கு இந்த கதை சொன்னார். சொன்ன உடனே நான் பயங்கரமாக என்கேஜ் ஆகிட்டேன். ஆனால் இந்த படம் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்செலவாகும். இந்த விஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தேவை. எப்பயுமே புதுமுகங்கள் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும், பெரிய ஸ்டார் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட் தான். ஸோ இது எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுறது? ஏன்னா எங்கே போனாலும் நியூ ஃபேஸாப்பா அப்படின்வாங்க, அறிமுகமாக இது பிஸ்னஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் இந்த கதையை வந்து என்னுடைய தங்கை வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து நிறைய கூத்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய கூத்து கலைஞர் அவர்கள் எல்லோரும் வந்து இங்கே உங்களுக்கு அறிமுகம் பண்ணணும், அது எங்களுக்கு பெரிய ஆசை. ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுடைய கூத்துப்பட்டறையில் தான், தெருக்கூத்தில் தான் நாங்கள் வந்து நடிப்பு பயின்று வந்தோம். ஸோ உங்ககிட்ட உங்கள் முன்னாடி அவங்கள கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது தான். ஏழுமலை ஐயா அவர்கள் இல்லை, அவங்களுடைய மகன்கள் தான் இவங்க 2 பேரும். ஸோ நீங்கள் உங்கள் முன்னாடி காட்டணுன்ற ஒரு ஆசை அது இன்றைக்கி நடந்துருச்சு. இப்போ தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, தம்பி சபரீஷுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியும் இது பெரிய ரிஸ்க்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தானு சார் கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுல தான் ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு தயாரிப்பாளர்கள் ஃபீல் பண்ணாங்க. எனக்கும் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிறாங்க, அங்கே அவங்க படுற கஷ்டம், இந்த மாதிரி வாழ்க்கையை நான் டே டு டே லைஃப் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இதை வந்து இயக்குனர் சொல்லும்போது எனக்கு அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும்னு பண்ணோம். டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நாங்கள் 3 பேர் மட்டும் யோசித்ததை அடுத்தது டீமாக எல்லோரும் சேர்ந்து இது ஒரு மேஜிக் மாதிரி அமைஞ்சது. எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லாமே அமைஞ்சு கடைசியில் சக்திவேல் அண்ணா அவருடைய நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த படம் போய் இன்றைக்கி போய் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போய் அவர் போய் அந்த டீசரை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரமாக அதை நாங்கள் நினைக்கிறோம். சார் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்த உடனே டெஃபினட் ஹிட் சக்திவேல், டெஃபினட் ஹிட் அப்படின்னாரு. அது வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அவர் தூங்கவே இல்லை. ட்ரெய்லரில் எங்களால் ஒரு 2 நிமிஷம் உங்களை வந்து என்கேஜ் பண்ண முடிஞ்சது. நிச்சயமாக படத்துலேயும் அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்டு அலங்கு திரைப்படம், இந்த படம் நாங்கள் பண்ணிட்டோம். 27ஆம் தேதி திரையரங்குகளில் வருது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஷோ வந்து நீங்கள் தான் பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய உண்மையான விமர்சனங்கள் நீங்கள் வைங்க, அதை நாங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த படத்தில் நாங்கள் எங்களை மெழுகேற்றிக்கிறோம். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சக்திவேல் எல்லாமே எனக்கு கூட இப்போ நடித்த இதயகுமார் அப்புறம் அஜய், இவங்க 2 பேரும் எங்கள் கூட படம் ஃபுல்லாக வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்க ஒரு பேர் மாஸ்டர் அஜய், நான் கூட 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுனால தான் ஒரு மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காரு, அதனால மாஸ்டர் அஜய் அப்படின்ட்டு. ஆனால் நிச்சயமாக அலங்கு படம் வந்த அப்புறம் அலங்கு அஜய், அலங்கு இதயகுமார், அலங்கு ஸ்ரீரேகாமா, அலங்கு கொற்றவைன்னு ஒரு பேர் வருன்ற ஒரு ஆசை. அலங்கு குணாநிதியும் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து தினேஷ் காசி மாஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு கதையை சொல்லாமல் இங்கே பேசிட்டாரு. ஆனால் அடி எனக்கும் அப்பானி சரத்துக்கும் அடி வாங்கின அடி எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பேக் பெயின் இருக்கும். இந்த படத்தில் தான் அதை நான் ஒரு விழுப்புண்ணா வச்சுக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் இங்கே பேசிட்டு போன மிஷ்கின் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்டவுடனே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி வந்து பார்த்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து படத்தை பாராட்டி ட்ரெய்லரை பாராட்டி சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் எப்பயுமே ஃபோனில் வந்து குணா தம்பி சண்முக அண்ணன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. குணா சண்முகம் சொன்னால் படம் நல்லா வந்திருக்குன்னு பாசிட்டிவ் ஐயோ அண்ணன் வாய்ஸ் போடுறாருன்ட்டு ரெகுலராக 2 நாளைக்கு முன்னாடி கூட ப்ரெஸ் நோட்டில் எங்களை வாழ்த்தி இந்த படம் நல்லா வரணும்னு வாழ்த்தியிருக்காரு. சீமான் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. தெருக்கூத்தில் ஆரம்பித்தது சின்னதாக நடித்தோம். அடுத்தது ஒரு சின்ன ட்ராமா பிளேயில் நடித்தேன். அப்புறம் ஒரு தியேட்டர் பண்ணேன். அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் சின்ன கதாபாத்திரம் பண்ணேன். இன்றைக்கி ஒரு கதையின் நாயகனாக அலங்குன்ற ஒரு படத்தில் நடித்து இது ஒரு பெரிய இது அனைத்திற்கும் முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஐயா மருத்துவர் ஐயா ராம்தாஸ் ஐயா அவர்கள் தான். அது நான் சொல்லலைன்னா அது தப்பாக இருக்கும். இந்த ப்ரெஸ்ஸு நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் எங்களுடைய தைலாபுர தோட்டத்தில் நாங்கள் இந்த கலைகள்லாம் ஊக்கப்படுத்தி எங்களை இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு ஆர்வமாக வந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் ஐயா தான். அப்புறம் சங்கமித்ரா அவர்களுடைய பெற்றோர் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற எங்களுடைய டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும், அப்பா இங்கே வந்திருக்காரு, தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய மனைவி எல்லாருக்குமே இது ஒரு நன்றியாக டக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லனா தப்பாயிடும்.
அண்ட் யாரையா விட்டுட்டேன்னா கூட அது ஒரு பதட்டத்தில் தான் விடுறேன், மற்றபடி மறந்து விடல. என்னென்னா, நான் ஒரு அனாட்டமியிலேயோ ஒரு போஸ்ட்மார்ட்டமோ ஒரு முதல் பிரசவமோ நான் மருத்துவராக இருக்கிறதுனால அங்கெல்லாம் இல்லாத பதட்டம் ஒரு படத்தில் ஒரு கதையின் நாயகனாக நடித்து இப்போ உங்ககிட்ட காட்டும்போது ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. அந்த பதட்டத்தில் நான் சில பேரை விட்டுருப்பேன். மற்றபடி நீங்கள் அனைவரும் இதை சப்போர்ட் பண்ணணும். இந்த அலங்கு படத்தை நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் இந்த சினிமாவை நீங்கள் பார்த்து நீங்கள் கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். டிசம்பர் 27 படத்தின் திரைப்படம் வந்து உலகம் ஃபுல்லாக சக்தி அண்ணன் பார்த்துப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு நாங்கள் காட்டிடுவோம், நீங்கள் பார்த்து எழுதிடுவீங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். சார், குமரேசன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி எல்லாருமே. அப்புறம் அபிஷேக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்களுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து எங்களோட படத்தை வந்து இப்படி இன்ஃபேக்ட் படத்தை பார்த்துருக்கீங்க, 2 பேரும் பார்த்து எங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் பெரிய பூஸ்டாக எங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே கூத்து கலைஞர்கள் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுச்சு. என்னென்னா வந்து சாஃப்ட்வேரை நாங்கள் பண்ணுற மியூசிக்கே இல்லைங்க, இவங்க வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஒன்று பண்ணுச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கள இங்கே கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இது பண்ணது. அண்ட் எனக்கு வந்து இந்த படம் அலங்குங்கிற படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் இந்த படம். ஏன்னா வந்து வெப் சீரிஸாக பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸாக பண்ணியிருக்கேன். விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ஸோ அது பார்த்து தான் வந்து சக்தி பிரதர் வந்து நமக்கு என்கிட்ட வந்தார். அதில் வந்து இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி அலங்கு படத்துலையும் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏன்னா பார்டர் தமிழ்நாடு கேரளா பார்டர்னு வரும்போது ரொம்ப மெனக்கெட்டு நானும் டைரக்டரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே இருக்கும்போது சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கணும், கேரளாவுக்கு போனதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் வேறு மாதிரி ஆகணும். அப்புறம் ஒரு கேரக்டருக்கு ஒரு தீம் வச்சுருக்கோம். நிறைய லைவ் போகணுங்கிறது என்னோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படத்துக்காக இருந்தாலும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். ரொம்ப வந்து கீபோர்ட்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப போர் அடிக்குதுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாம் கொஞ்சம் சவுண்ட்ஸாக கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. எல்லா படத்துலையும் நான் அது பண்ணுவேன், பட் இந்த படத்தில் இன்னும் அதிகமாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து படம் ஸ்கிரிப்ட் அதுக்காக டிமாண்ட் பண்ணதுனால சாங்ஸாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி நிறைய மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப 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 மனசுலேருந்து, பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும். நாங்கள் ஒரு சின்ன டீம், ஆனால் வந்து எங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் போட்டு நாங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து மக்களும் வந்து எல்லாருக்கும் வந்து இது போய் சேரும் அப்படிங்கிறது என்னோடது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி.